அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல இஸ்லாத்தின் வாஜிபுகள், கடமைகள் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாமா? ஒரு முஸ்லீமுக்கு 5 விஷயங்கள் கடமையாக்கப்பட்டிருக்கு. நம்ம இஸ்லாத்துல பிறந்துட்டோம்னா 5 விஷயங்கள் அவசிய கடமைங்க. அது முதல் கடமை என்னன்னு பார்க்கலாமா? ஒரு முஸ்லீமை நம்ம சந்திச்சோம்னா உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லணும். அவங்க ஏழையாக இருந்தாலும், பணக்காரராக இருந்தாலும், சிறியவராக இருந்தாலும், பெரியவராக இருந்தாலும் நம்ம தாழ்வு மனப்பானை பார்க்காமல் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்றது கடமையா இருக்குங்க. இரண்டாவது, அவன் உன்னை விருந்திற்கு அழைத்தால் அவ்விருந்தை ஏற்றுக்கொள்ளுதல். நம்மளுக்கு யாராவது தாவத்து கொடுத்தாங்கன்னா அவங்க விருந்துகளை போய் நம்ம கலந்து கொள்ளணும். மூன்றாவது, அவன் உன்னிடம் தனக்கு உபதேசம் செய்யப்படி, அதாவது நமக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணுங்க, எனக்கு ஏதாவது சொல்லி கொடுங்கன்னு சொன்னால் நல்ல விஷயங்களை அவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லி கொடுப்பது. 4, அவன் தும்பினால் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்றத நம்ம காதுல கேட்டோம்னா இரஹமக்கல்லான்னு பதில் சொல்றது கட்டாய கடமையா இருக்குங்க. அதாவது அல்லாஹ் உனக்கு ரஹமத் செய்வானாக அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு சொல்லணுங்க பதில். அதே மாதிரி 5வது கடமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் மரணம் அடைந்து விட்டால் அவனுடைய ஜனாசாவில் கலந்து கொள்ளுதல். ஒரு மனிதன் இறந்துட்டான்னு சொன்னா பிற முஸ்லிம்கள் சொந்த பந்தம் அப்படின்னு பார்க்க கூடாதுங்க. யாராக இருந்தாலும் அவங்க ஜனாசால போய் கலந்து கொள்வது அவசிய கடமையா இருக்கு அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் இஸ்லாத்துடைய கடமைகளை நாம் இனிமேல் முழுசா பின்பற்றுவோமா? அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.